2008 Yamaha R15 என்ற track focused bike introduce பண்ணாங்க. Liquid cooling, 4 valves, delta box frame இந்த மாதிரி நிறைய class leading features provide பண்ணாங்க. R15 one of the best selling affordable sport bikes மாறிச்சு. 2018 Yamaha R15 version 3 லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த சூப்பர் ஸ்போர்ட்டோட ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். R15 ஓட ஸ்டைலிங் Yamahaவோட பிகர் பைக்ஸை பேஸ் பண்ணியிருக்கு. டேங்க், ஃபேரிங் எல்லாமே ஸ்மூத்தாக இன்டெகிரேட் ஆகுது. டெயில் செக்ஷன் ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கு. பெயிண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கு. அலுமினியம் பார்ட்ஸ் பைக்குக்கு ஒரு ப்ரீமியம் ஃபீலை கொடுக்குது. ரெண்டு பைக்கும் சைட் பை சைட் பார்க்கும்போது V3 V2ஓட ஸ்லைட்லி பிகர் பைக்காக தெரியுது. வெர்ஷன் 3 இந்த செக்மெண்ட்டோட பெஸ்ட் லுக்கிங் பைக்ன்றதுல சந்தேகம் இல்லை. இதோட டிஜிட்டல் கன்சோல் பற்றி பார்த்தோம்னா டாக்கோமீட்டர், ஷிஃப்ட் லைட், கியர் இண்டிகேட்டர் என நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸ்விட்ச் கியர் குவாலிட்டி ஓகே, பட் ஹை பீம் ஸ்விட்ச் செப்பரேட்டாக கொடுத்துருக்கலாம். R15 V2 V3ல் 1mm பெரிய போர் யூஸ் பண்ணியிருக்காங்க. கம்ப்ரெஷன் ரேஷியோவும் கூலிங் எஃபிஷியன்சியும் இன்க்ரீஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் VVA டெக்னாலஜியும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. V3 19 ஹார்ஸ் பவர் ஜென்ரேட் பண்ணுது. இது V2 விட 2 ஹார்ஸ் பவர் அதிகம். ரன்னிங்கில் இன்ஜினோட பவர் இன்க்ரீஸ் ஆனது நல்லாவே தெரியுது. VVA இந்த ஃபீச்சரை சில சூப்பர் பைக்ஸில் மட்டும்தான் பார்த்துருப்போம். VVA டெக்னாலஜி மூலமாக இன்ஜினில் 2 கேம் யூஸ் பண்ணுறாங்க. லோ RPMல சின்ன கேம் யூஸ் பண்ணுறனால மைலேஜும் டார்க்கும் இம்ப்ரூவ் ஆகுது. ஹை RPMல பெரிய கேம் யூஸ் பண்ணுறனால பவரும் டாப் ஸ்பீடும் இம்ப்ரூவ் ஆகுது. 7400 RPM மேலே பெரிய கேம் ஆக்டிவேட் ஆகிறத நம்ம கன்சோலில் இருக்க VVA இண்டிகேஷன் மூலமாக தெரிஞ்சுக்கணும். சிம்பிளாக சொல்லணும்னா VVAனால் பைக்கோட இனிஷியல் பிக்கப், டாப் ஸ்பீட் ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகுது. V3யோட இன்னொரு சூப்பர் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்லிப் அண்ட் அசிஸ்ட் கிளச் தான். அசிஸ்ட் ஃபீச்சர் கிளச் புல்ல லைட் ஆகுது. ஸ்லிப்பர் கிளச் இருக்கிறதுனால ஹார்ட் டவுன் ஷிஃப்டிங்கில் கூட ரியர் வீல் லாக் ஆகலை. சப்போஸ் நீங்கள் 100 km ஸ்பீடில் ஃபஸ்ட் கியர் போட்டால் கூட ரியர் வீல் ஸ்கிட் ஆகாமல் பைக் கண்ட்ரோலாக ஸ்லோ ஆகுது. V3யோட சீட் ஹைட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஹேண்டில் பார் ஸ்லோவாக இருக்கிறனால இது ரொம்ப கமிட்டட் ரைடிங் பொசிஷனாக இருக்குது. ரியர் சீட் ஹைட்டாகவும் சின்னதாகவும் இருக்கிறதுனால இந்த சீட்டில் லாங் டியூரேஷனுக்கு உட்கார்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்ஜின் அண்ட் பவர் டெலிவரி பொறுத்த வரைக்கும் R15 V3 டிராஃபிக்கை ஈஸியாக மேனேஜ் பண்ணுது. இதுக்கு முக்கியமான காரணம் VVA அண்ட் ஷார்ட்டர் ஸ்ப்ராக்கெட் செட்டப் தான். லோ RPMல கூட பைக் ரெஸ்பான்சிவாக இருக்குது. பைக்கில் ஹீட்டிங் இஷ்யூஸ் இல்லை. இந்த பைக்கோட ஃபியூலிங் செம கிறிஸ்பாக இருக்குது. ஹார்டாக ஆக்சலரேட் பண்ணும்போது கூட த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் இன்ஸ்டண்ட்டாக இருக்குது. கிளச் அண்ட் கியர் பாக்ஸ் காம்பினேஷன் செம ஸ்மூத்தாக இருக்குது. பட் ரைடிங் பொசிஷன் ரொம்ப கமிட்டடாக இருக்கிறனால ஸ்டாப் அண்ட் கோ டிராஃபிக் சுச்சுவேஷன்ஸில் R15ல் ரிஸ்ட் அண்ட் ஷோல்டர் பெயின் வருது. நீங்கள் கம்ஃபர்டபுளான பைக் எதிர்பார்த்தீங்கன்னா வேறு ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணலாம். இல்லைனா Yamaha MT15 கூட சூஸ் பண்ணலாம். ஹைவேஸ் R15யோட நேச்சுரல் ஹேபிட்டட். இதோட இன்ஜின் ஒரு சூப்பர் பீஸ் ஆஃப் இன்ஜினியரிங். 7000 RPM மேலே புல் செம்ம இன்டென்ஸாக இருக்குது. இதோட 11000 RPM ரெட் லைன் வரைக்கும் பவர் டெலிவரி அக்ரெசிவாக இருக்குது. $120 km/h ஸ்பீடில் கூட இன்ஜின் ஸ்ட்ரெயின் ஆகலை. வேறு எந்த 150cc மிஷினும் இந்த ஸ்பீடை இவ்வளோ ஈஸியாக அச்சீவ் பண்ணல. இந்த ஸ்பீடில் கூட பைக் செம்ம ஸ்டேபிளாக இருக்குது. இந்த ரைடிங் பொசிஷன் மட்டும் உங்களால் மேனேஜ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா V3 ஒரு நல்ல டூரிங் பைக். டெல்டா பாக்ஸ் ஃப்ரேம் நல்ல ஃபீட்பேக் தருது. பைக்கோட ஹேண்ட்லிங் ஷார்ப் அண்ட் ஸ்டேபிளாக இருக்குது. V3 ஒரு சூப்பர் ஹேண்ட்லிங் பைக்.
ஸ்போக்ஸோட சாஃப்ட் டேம்பிங்னால ஹார்ட் பிரேக்கிங்கில் பைக் கொஞ்சம் நோஸ் டைவ் ஆகுது. இது ஒரு ப்ராப்ளம் இல்லை, பட் R15 அளவுக்கு ஒரு கம்ப்ளீட்டடான பைக்குக்கு கொஞ்சம் ப்ரீமியமான சஸ்பென்ஷன் செட்டப் இன்னும் நல்லா சூட் ஆகிருக்கும். இதோட ரியர் மோனோஷாக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்குது. பிரேக்ஸோட இனிஷியல் பைட் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் செம்ம பவர்ஃபுல்லாக இருக்குது. டியூவல் சேனல் ABS நல்லா கேல்குலேட் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த செக்மெண்ட்டோட பெஸ்ட் பிரேக்கிங் செட்டப். R15 0 to 60 4.5 செகண்ட்ஸில் ரீச் பண்ணுது. 0 to 100 12 செகண்ட்ஸில் ரீச் பண்ணுது. இதோட ட்ரூ டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 140 km/h. V2வோட V3யோட பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். R15 இந்த செக்மெண்ட்டோட பெஸ்ட் ஹேண்ட்லிங், பெஸ்ட் பிரேக்ஸ் அண்ட் பெஸ்ட் இன்ஜினியர்ட் பைக். அப்புறம் இதோட டிசைன். நிறைய பேர் இதோட டிசைனுக்காகவே இந்த பைக்கை வாங்க போகிறாங்க. ஸோ நீங்கள் 1.5 lakh ரேஞ்சில் ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் வாங்குகிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா நான் இந்த செலக்ட் பண்ணிட்டேன். இது உங்களுக்காக வெயிட் பண்ணுது. ஹாய் காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.